ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 540லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆச்சாரம் குறித்த நூல்கள் 2 தலைமுறையாகவே ஆச்சாரங்கள் எடுபட்டு வருகின்றன. அதனால் இப்பொழுது சாஸ்திரப்படி பண்ணுவதென்றால் எங்கள் அகத்து பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியவில்லையே என்பீர்கள். உங்களுக்கு யார் உபாத்தியாயமோ அல்லது நல்ல ஸ்ரௌதிகளாக ஊரில் யார் இருக்கிறாரோ, ஒவ்வொரு ஜாதிக்கும் அதன் தர்மாச்சாரங்கள் தெரிந்த பெரியவர் இல்லாமல் போக மாட்டார். அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புஸ்தகங்கள் இருக்கின்றன. எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டு வைத்தியநாத தீட்சிதியம் என்று இருக்கிறது. அத்தனை பெருசா வேண்டாம் என்றால் சோமதேவ சர்மாவின் புஸ்தகம் இருக்கிறது. முத்துசுவாமி ஐயர் என்றும் ஒருத்தர் தர்மசாஸ்திர சுருக்கம் எழுதியிருக்கிறார். பழந்தமிழ் நூல்களும் நம்முடைய வைதிக சமயாச்சாரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றன. ஆச்சாரக்கோவை என்றே ஒன்று இருக்கிறது. திருக்குறள் தொடங்கி அவை பாடல்கள், நன்னெறி, அறநெறி சாரம் முதலான நூல்கள் நீதிகளையும் தர்மங்களையும் பொதுவாக சொல்லிக்கொண்டு போகும்போதே அன்றாட வாழ்க்கையில் அனுஷ்டிக்க வேண்டிய வைதிகாச்சாரங்களுக்கும் அங்கங்கே குறிப்பு காட்டிக்கொண்டு போகும். நீதி சாஸ்திர கருத்துக்களை அப்படியே மொழிபெயர்த்து நீதி வெண்பா என்றும் இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. பழந்தமிழ் நாட்டில் எந்த அரசனை பற்றியும் புராணத்திலோ இலக்கியத்திலோ சாசனங்களிலோ சொல்லும்போது அவன் மனுநீதிப்படி மறைவழி வர்ணாசிரமங்களை முறை பெறாமல் நன்றாக பரிபாலனம் செய்து வந்தான் என்று தப்பாமல் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பொதுப்படையாக வைதிகாச்சாரங்களை சொல்வதோடு நிற்காமல் நித்தியப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எப்படி சாஸ்திராச்சாரப்படி பண்ண வேண்டும் என்ற விளக்கி சொல்வதற்கே ஏற்பட்டதுதான் நான் சொன்ன ஆச்சாரக்கோவை. தமிழிலே உயர்ந்த இலக்கிய ஸ்தானம் கொடுத்து போற்றும் நூல்களில் 17 கீழ் கணக்கு என்று 18 புஸ்தகங்கள் உண்டு. இந்த 18ல் ஒன்றுதான் திருக்குறள், இன்னொன்று ஆச்சாரக்கோவை. தமிழ் மக்கள் அதை பார்த்தால் ஆச்சாரங்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு விடலாம். அந்நாள் பெருமையும் இந்நாள் சிறுமையும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாகவும் தேஜஸோடும் பக்தி பிரகாசத்தோடும் மந்திரசக்தியுடனும் ஆத்மசாந்தியுடன் எல்லோரும் கொண்டாடும்படியாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதுள்ள நாமும் எத்தனை வியாதி வக்கையோடு ஒரு பவிஷ்யம் இல்லாமல் புத்தி மங்கி மந்திர சக்தி என்ற வகையில் போகாமல் சாதாரண புருஷ சக்தி கூட இல்லாமல் எப்பொழுதும் அசாந்தியோடு இருந்து வருகிறோம் என்பதை பார்த்து அவர்கள் பின்பற்றி வந்த சாஸ்திராச்சாரணைகள் கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் விட்டுவிட்டதுதான் நமக்கு அதைவிட எவ்வளோ பெரிய நித்திய கஷ்டத்தை தந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவற்றை இப்போதிலிருந்தாவது அனுசரிக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பழக்கி கொண்டு ஆச்சாரமாக வாழ ஆரம்பித்து விட்டால் கொஞ்ச நாளிலே நம் சாஸ்திரங்கள் க்ஷேமத்துக்கு சௌக்கியத்துக்கும் ஏற்பட்டவையே அன்றி கஷ்டம் உண்டு பண்ணுவதற்கல்ல என்று தெரிய ஆரம்பித்துவிடும். விடிய 5 நாளைக்கு முன்னாலே எழுந்து ஸ்நானம் பண்ணி அருணோதய காலத்தில் அர்க்கியம் கொடுத்து சூரியோதயம் வரை காயத்ரி ஜபம் செய்து அதன்பின் ஔபாசனம், பூஜை, மாத்தியானிகம், வைஸ்வதேவம், அதிதி சத்காரம் பண்ணி சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு இப்படியே சாயங்காலமும் ஸ்நானம் செய்து சந்தியாவந்தன அர்க்கியம் சூரியன் மேலை வாயில் விழும்போது கொடுத்து அப்புறம் நட்சத்திரம் தெரிகிற வரை காயத்திரம் பண்ணி அக்னிஹோத்திரம், தேவாலய தரிசனம் அல்லது சத்கதா சிரவணம் எல்லாம் செய்தால் எப்படி வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இருக்கிறது. இப்பொழுது அழுக்கு பிடித்து அழுமூஞ்சியாக இருப்பது போய் எத்தனை ருச்சியுடன் பிரசன்னமாக இருக்க முடிகிறது என்று தெரியும். வேண்டாத காரியங்களை பண்ணி அழுத்து அப்படியும் அதில் குறைய இருப்பதால் நிம்மதியாக தூங்கக்கூட இல்லாமல் துஷ்சப்பனம் கண்டுகொண்டு 7-8 மணி வரை எழுந்திருக்க முடியாமல் படுத்து கொண்டிருப்பது என்றில்லாமல் வேண்டிய கர்மாக்களே பண்ணுவதால் தெளிவோடும் திருப்தியோடும் சுகமாக நித்திரை செய்து மறுநாள் பஞ்ச உஷத் காலத்திலே பளிச்சென்று எழுந்து அன்றைய ரொட்டீனை சுறுசுறுப்பாக கவனிக்க முடிகிறது என்று தெரியும். ஆத்மாவும் நிறைந்து ஆரோக்கிய திடகாத்திரமும் பெற்று சாந்தியாக சந்துஷ்டியாக நம் பூர்வீகர்கள் வாழ்ந்தது இந்த ஆச்சார அனுஷ்டான பலத்தால் தான். அவரவரும் எத்தனைக்கத்தனை தீட்டு கலக்காமல் பர்சனல் பியூரிட்டியை காத்துக்கொண்டு அதனாலேயே சொசைட்டியும் பியூராக இருக்க பண்ணினார்களோ அத்தனைக்கத்தனை நாம் விழுப்பும் தீட்டுமாயிருந்து கொண்டு நமக்குத்தான் சமூக உணர்ச்சியும் சகோதரத்துவம் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே நாளுக்கு நாள் நம்மையும் அசுஷியாக்கி கொண்டு சமூகத்தையும் கெடுத்து கொண்டு வருகிறோம். லாண்ட்ரி துணியை நாள் கணக்கில் துவைக்காமல் போட்டுக்கொண்டு ரயில் பஸ் என்று போவதில் ஒரு விதமான தீட்டு பாக்கி இல்லாமல் சேர்த்து கொண்டு கிரமமாய் ஸ்நானம் கிடையாது என்று ஆக்கிக்கொண்டு
நினைத்த ஓட்டலில் கண்ட ஆகாரத்தை தின்று கொண்டு தர்மவிருத்தமான சினிமாவிலும் நாவலிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருப்பதில் நம்மை பற்றி நாமே மாடனாக இருக்கிறோம். மூட சாஸ்திரங்களை விட்டுவிட்டு புத்திமான்களாக முன்னேற்றம் கண்டு வருகிறோம் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் கொஞ்சம் யோசித்தால் நமக்கு யதார்த்தம் புரியாமல் போகாது. யதார்த்தம் என்ன? தேக ஆரோக்கியம், திரவிய சுபீட்சம், திருப்தி, மேதை, காந்தி, கௌரவம், தெய்வீகமான அனுபவம் எல்லாவற்றிலுமே நாம் நம் பூர்வீகர்களை விட ரொம்பவும் கீழே போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான். பாழுங்கிணற்றில் நன்றாக விழுமுன் இப்பொழுதாவது நாம் கண் விழித்து நம்முடைய சாஸ்திர வழியிலே போக ஆரம்பிக்க வேண்டும். நாம் சிரமப்பட்டு புதுசாக பண்ணிக்கணும் என்றில்லாமல் பூர்வீகர்களே நமக்கு ரெடிமேடாக கல்லையும் கான்கிரீட்டையும் விட உறுதியான குண்டு குழி விழாத பாதையாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். நாம புதுசாக பண்ணுகிறோம் என்ற பெருமைக்காக அழிவு பாதையில் போகாமல் இந்த ஆச்சார பாதையில் போய் நம்மை ரட்சித்துக் கொள்வோம். நம் கைங்கரியம் நம்மோடு நிற்கவில்லை. நாம் கெட்டதோடு வரப்போகிற சந்ததிகளையும் கெடுத்து வைத்திருக்கிறோம். அதாவது நாம் கெட்டதோடு வரப்போகிற சந்ததிகளையும் கெடுத்து வைத்திருக்கிறோம். நாம் தந்த துணிச்சலில் அவர்கள் நாம் எப்படி பூர்வீகர்களை உதாசீனம் செய்தோமோ அதைவிட உக்கிரமாக நம்மையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை விடவும் சுயேச்சைப்படி வெறியாட்டம் நடத்த வழிகோலிட்டோம். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட போயாச்சு. இன்னும் பொய்யே ஆகிவிடவில்லை என்பதால் சுவாசம் வாங்கும்போது கூட ஆக்சிஜன் கொடுத்து பிழைத்த கேசுகள் இருக்கின்றனவே. அப்படி ஆக்சிஜன் கொடுத்து பார்க்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். இத்தனை கேவல ஸ்திதியை கட்டதசையை அடைந்ததிலிருந்தே விடுபட்டாக வேண்டும் என்ற நல்லறிவு பெற்று அதற்காக ஊக்கமாக முயற்சி தொடங்க வேண்டும். மற்ற தேசங்கள் திண்டாடுவதை விட அவர்களை பார்த்து அவர்களைப் போலவே பண்ணி நாமும் திண்டாடுவது அவர்களை விட நமக்குத்தான் பெரிய அவமானம். ஏனென்றால் அவர்களுடைய முன்னோர்கள் நம்முடைய பூர்வீகர்கள் நமக்கு கொடுத்திருப்பது போல் இப்படிப்பட்ட ஆச்சாரங்களை கொடுத்திருக்கவில்லை. ஆச்சாரங்களை புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருப்பது பெருசில்லை. அதை அவர்களே எத்தனை ஆயிரம் தலைமுறை வாழ்ந்து காட்டி இது நடைமுறை சாத்தியம்தான் என்று நன்றாக நிரூபித்துவிட்டு போயிருக்கிறார்களே, அதுதான் பெருசு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.